அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அவுட்டிங் மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பெருநாள் முடிஞ்ச மறுநாளே வந்து எங்கேயாச்சும் குளிக்க போகலாமா அப்படின்ட்டு சொல்லியாச்சு. பிள்ளைங்க வந்து நாளே சொல்லிட்டாங்க எங்கேயாச்சும் நாளைக்கு போகணுமா அப்படின்னு சொன்னதால் குண்டாறு போகலாமா அப்படின்ட்டு பிளான் போட்டு ஆட்டோக்குன்னு சொல்லியாச்சு. ஆட்டோ 9 மணிக்கு காலையில் வந்துடும் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படி லஞ்சு செய்யவும் ஆரம்பித்தாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சால்னா வச்சுட்டு போயிடலாமா அப்படின்ட்டு எல்லாமே காலையிலே ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு தண்ணியெல்லாம் அடைச்சிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போகும்போது சூப்பராக பிள்ளைங்க வந்து ப்ளூடூத்தில் பாட்டு போட்டு நியூ மூவியில் உள்ள பாட்டெலாம் போட்டுட்டு வந்தாங்க. கேட்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகக்கூடிய இடத்தையும் ரீச் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. காட்டு பகுதி தான் பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இயற்கை காற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி டேம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோ வந்து நின்றுட்டாங்க. நம்ம வந்து 1 மணி நேரம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க தான் கொஞ்சம் நடக்கவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ஃபுல் காடு தான், பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க. ஆனால் என்ன நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கல்லாக இருக்கிறதால பிள்ளைங்க வந்து நடக்கும்போது ஸ்லிப் ஆயிருமோன்னு தான் கொஞ்சம் பயம். ஆனால் வந்து அங்கே போய் ரீச் பண்ணோன்னு நடக்கும் ஃபேமிலியோடு பேசிக்கிட்டு நடந்தோம். ஏன்னா வந்து கார் எதுவும் அங்கே போவாதான், நம்ம தான் நடந்து போகணுமா. அங்கே ஒரு அருவி இருக்குதுன்னு சொன்னதால நடந்து போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக காற்று, அதுக்கப்புறம் எப்போ தான் குளிக்கக்கூடிய டைம் இடம் வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே போனோம் பிள்ளைங்கள் நாங்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆறு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் காலை வைக்க முடியல, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. அப்புறம் நினச்சேன் எப்படி தான் குளிக்க போகிறோமோ, ஜில்லுன்னு இருக்கு அப்படின்ட்டு முதல்ல காலை வச்சோன்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சு தண்ணி. காடு வேறு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி வேறு அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. குட்டி குட்டி மீனாக வேறு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அருவி நல்லா தண்ணி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனதான் வெளியே வரையே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிட்டு. அந்த அளவுக்கு பிள்ளைங்கள் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் வந்து மாங்காய் உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், அன்னாச்சி பழம் எல்லாமே இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா உடைய மனசில் அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களும் கேட்டதால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதோட வந்து சாப்பிட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குளித்ததுக்கு சரியான பசி ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வச்சு தர நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. வயிறு பசி இருக்கிறதால சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்புறம் சூடாக சாதம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சால்னா ஊறுகாய் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் லஞ்சை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூங்காவுக்கு போயிடலாமே அப்படின்னுட்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வரக்கூடிய இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டீயும் மிளகா பச்சி வாங்கி சாப்பிட்றலாமா அப்படின்னுட்டு. மிளகா பச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் கூட ஒரு பச்சியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.